Hello all, welcome to my channel Bouvi's Way of Life. இன்னைக்கு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். Boti Pepper fry. So first கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுல வந்து 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ நிறுத்தணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கடுகு சவுண்ட் மாதிரி கேட்கும். சவுண்டு கொஞ்சம் கேட்டதும் நிறுத்திடுங்க. ரொம்ப பர்ன் பண்ணிட வேண்டாம். வறுக்கலனாலும் பரவாயில்ல, அப்படியே அரைச்சிட்டு ஆட் பண்ணலாம். பட் வறுத்திங்கன்னா நல்லா பவுட்ரு ஆகும். வறுத்துட்டு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் நெய், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது ரெண்டுமே காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சோம்பு, ஒரு இன்ச் பட்டை, கிராம்பு ஒரு 4, கருப்பு ஏலக்காய் 1, இதை ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாம் பாதி புரிஞ்சால் போதும். ஏன்னா இந்த மாதிரி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதக்கக்கூடாது எண்ணெயில். ஸோ பாதி போட்டது கொஞ்சம் பபிள்ஸ் வருது இல்லையா, அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை எவ்வளோ போடுறோமோ அந்தளவு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த டிஷ்க்கு. கருவேப்பிலையும் 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் அதில் போடணும். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போடணும். ஆக்சுவலாக மட்டனுக்கு நிறையா போடுவாங்க. பட் நான் போட்டி வந்து பார்த்திங்கன்னா கிரேவிலேருந்து எடுக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி அதில் மஞ்சள் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் போட்டு தான் வேக வச்சுருக்காங்க. ஸோ 2 டீஸ்பூன் போதும். இதுவே ஒரு 4 பேருக்கு மேலே சமைக்கிறோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம்.
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அதுலேருந்து. அப்போ தான் நல்லா வெந்துருச்சு, அந்த ரா ஸ்மெல் இல்லை அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? அது ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டு, ஏற்கனவே நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன். இப்போ வந்து நான் கிரேவியில் இருக்கிற போட்டியை வந்து எடுத்து இதில் போட போகிறேன். இதில் ஆக்சுவலி இவ்வளோ கிரேவி வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். ஏன்னா நான் தொக்கு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஓகே. பட் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிரேவி இல்லாமல் வெறும் போட்டியை மட்டும் எடுத்து பேனில் போடுங்க. பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச மிஸ்டேக் என்னென்னா, அந்த கிரேவியோடு போட்டது நான் அப்புறம் வந்து கிரைண்ட் பண்ண மிக்ஸை நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். 1 போட்டாலே போதும், ஆனால் நான் 2 போட்டுட்டேன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்னால். நீங்கள் வந்து 1 போட்டாலே போதும், அதுவே ஒரு அளவு மீடியம் ஸ்பைஸாக இருக்கும் பெப்பரோட இது. நான் 2 போட்டு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் காரம் தூக்கலாம் இருந்தது. நல்லா காரம் சாப்பிட்றவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் கிளற நல்லா சுண்டி வரணும், அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்கிட்ட நான்ஸ்டிக் கடாய் கிடையாது, அதனால நான் இந்த அலுமினியம் கடாயில் பண்ணுறேன். கொஞ்சம் அடி பிடிக்க தான் செய்யும், பட் நீங்கள் அது நல்லா சுண்டி வர நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா தெரியும் அந்த எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வெளியில் வர்றது. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுனாலே டிஷ் ரெடின்னு அர்த்தம். சூடாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவே கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் கூட பெஸ்ட்டாக காம்பினேஷன் இது. நான் கொஞ்சம் காரமாக செஞ்சுட்டேன், அதனால தான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும்னு சொன்னேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.